இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு குப்பையை கூட உங்களால கிளீன் பண்ண முடியல. மெயின்டைன் வர்றதுக்கு முன்னாடி சரி நீங்க இதெல்லாம் மெயின்டைன்ஸ் பண்ணி இந்த கலெக்ஷன் பண்ணி யார்கிட்ட ஒப்படைக்கீங்க? பொதுவா வந்து மெயின்டெனன்ஸ் அப்படின்னாலே மக்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கறது பேர் தான் மெயின்டெனன்ஸ். நீங்க மெயின்டெனன்ஸ் சொல்றது முதல் ஆரம்பமே முதல்ல சுகாதாரம். இந்த மாதிரி குப்பைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. காசு மட்டும் வாங்குறீங்க, வேலை நடக்கலையே என்று ஊழியர்களை ஸ்பாட்டில் சென்று லெப்ட் ரைட் வாங்கிய அமைச்சர் 4 வருஷத்துக்கு நீங்க பின்னாடி மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வசூல் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்து வந்த குற்றச்சாட்டால் ஆத்திரமடைந்து செய்த செயல். வாய்னாலே ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. 4 வருஷம் கழிச்சு வர சில விஷயங்களுக்கு வந்து அவர் வந்து இப்பவுமே வசூல் பண்றதா சொல்லியிருக்காரு. இன்னும் நாங்கள் ரெடி பண்ணுறோம் சொல்லியிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு 250 பஞ்சாயத்து நிர்வாகம்னா மெயின்டெனன்ஸே பண்ணது. ஆனால் 250 எதுக்கு வாங்கினான்னு ராஜபாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சமூக நலன் மற்றும் மகளிர் நல வாரியத்துறை அமைச்சருமான ஜெகதீஸ்வரி தொகுப்பு வீட்டு பகுதிகளுக்கு திடீர் ஆய்வு மேற்கொள்ள சென்றிருக்காங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அடுத்தடுத்து அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. அதாவது வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட போது முறைகேடா ஒருத்தங்க பேர்லயே 3 வீடுகளும் 1க்கும் மேற்பட்ட வீடுகளும் வாங்கி அதுல அவங்களே வசிக்காம மற்றவர்களுக்கு உள் வாடகைக்கு விட்டு பணம் சம்பாதிச்சுட்டு வரதாகவும் தகுதியுடைய ஏழை மக்களுக்கு இதனால வீடுகள் கிடைக்காம போயிருக்குது அப்படின்ற மாதிரியாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாடகைக்கு விட்ட பொதுமக்கள் கிட்டயுமே மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு 450 குடும்பங்கள் கிட்ட 250 ரூபாய்க்கு மேல வசூலிச்சுட்டு சுகாதார முறைகேடா நடந்துக்கிறதாகவும் எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே இல்ல அப்படின்ற மாதிரியாகவும் சொல்லப்படுது. இதனால ஸ்பாட்டுக்கு சென்ற அமைச்சர் பாத்தீங்கன்னா காசு மட்டும் வாங்குறீங்க, வேலை செய்ய தெரியாதா அப்படின்ற மாதிரியா அங்க இருக்கக்கூடியவங்களை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்கா. இந்த ஒரு காட்சிகள் இப்ப வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது.